பகத்சிங் தன்னுடைய குறிப்புகளில் ஒரு இடத்துல நல்ல குடும்பத்தில் பிறந்த பசங்க யாரும் புரட்சியாளர்களா ஆகிறதில்லைன்னு எழுதுறாரு. இதோட உதாரணங்கள் நமக்கு உலகத்தில் நடந்த பல புரட்சிகளில் தெரியுது. சமூகத்தில் கௌரவமானவங்கன்னு சொல்லப்படுறவங்களும் வசதியான குடும்பங்களை சேர்ந்தவங்களும் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. அதனால தான் ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு பல பட்டங்களை கொடுத்து கௌரவிச்சாங்க. ராய் சாஹிப், இந்த ராய் சாஹிப் யாரு? அவர் ஒரு நல்ல மனுஷன். இப்போ அந்த ராய் சாஹிப் வீட்டில இருந்து ஒரு புரட்சியாளன் எப்படி உருவாவான்? புரட்சிகள் எப்பவுமே இந்த சமூகம் ஒழுங்கற்றதுன்னு ஒதுக்கின இடங்கள்ல இருந்து தான் அதிகமா கிளம்பி இருக்கு. யாருக்கெல்லாம் கலகம் செய்யற குணம் இருக்கோ அவங்க தான் இதை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க புரட்சி செய்ய மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் இங்கே இருக்கிற பலரும் அப்படிப்பட்ட நல்லவங்க தான். உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். கொஞ்சம் மோசமானவங்களாக மாறுங்க. மோசமானவங்களாக இருக்கிறதுல ஏதோ பெருமை இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த நன்மையுமே ஒரு விலங்குங்கிறதால தான். அதனால் உங்களை மாதிரி இருக்கிற பல பேருக்கு இனிமேல் நல்லவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் மோசமானவங்களாக மாற வேண்டிய தேவை தான் அதிகமாக இருக்குது.